சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர், 6.5 கோடி தமிழர்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர், கல்லை பிளந்து நீர் எடுத்து, காற்றை பிளந்து சாரெடுத்து, எரிமலைக்கு செரிமலையாய் 90 வயதிலும் 20 வயது இளைஞரை போல் தமிழ்நாட்டு மக்களுக்கு செயலாற்றிய தலைவர், காளான்களை வெட்டுவதற்கு கோடாளிகளை கொண்டு வருகிற கோமாளிகளுக்கு மத்தியிலே நெருப்பு பெட்டிக்குள் ஓசைப்படாமல் கால் நீட்டி கிடந்த கந்தகத்தூளாய் வீணையாய் கிடந்த தமிழனை வில்லாய் அம்பாய் புறப்பட வைத்த புதிய புறநானூறு, எங்கள் இலக்கிய உணர்வுக்கெல்லாம் தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன், அன்னை தமிழின் ஆண் வடிவம், செங்கோல் தாங்கிய செந்தமிழ், பூவின் மென்மையும் புனிதத்தின் தன்மையும், காட்டாய் கனலாய் கருவாய் கவியாய் நிலவாய் கோடான கோடி இதயங்களை களவாடிக்கொண்ட என் தலைவனை வணங்கி இந்த நிதிநிலை அறிக்கையிலே பேசுகிறேன். தோழர்களே, இன்றைக்கு 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொற்கால ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை குறை சொல்லுகிறவன் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இந்திய திருநாட்டிலே ஒருவன் ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருக்கிற மோடி தேர்தல் களத்திற்கு முன்னால் மக்களை சந்திக்கும் போது 15 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கவுண்டில் போடுவேன் என்று சொல்லி மக்களுடைய வாயில் வாக்கரிசியை போட்டுவிட்டு வந்த மோடியும், இன்றைக்கு ஒரு கூர்க்காவாக இருக்கக்கூட தகுதியற்றவன் ஐபிஎஸ் அதிகாரி என்று சொல்லி ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும், அதே போல் தமிழ்நாட்டிலே தாமரை வளர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி எங்கள் இலக்கிய செல்வர் குமரியானந்தனுக்கு பிறந்த தருதலை தமிழிசை தவிந்தராஜனும், இன்றைக்கு அதே போல் இன்றைக்கு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, மனநோயாளி காதல் படத்திலே வருகிற பரத்தை போல் என்று சொல்லி தெருக்களிலே கிறுக்கலாக அழிந்து கொண்டிருக்கிற சீமானும், இன்றைக்கு அதே போல் கில்லி என்று சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே மக்களிடத்திலே சல்லி சல்லியாக அடிபட போகிற விஜயும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்லுகிறார்கள். தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு தாக்கல் செய்து இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு மேலே ஆகிவிட்டது. தோழர்களே, இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கிறது, 9 யூனியன் பிரதேசம் இருக்கிறது, ஆக மொத்தம் 36 ஸ்டேட் இருக்கிறது. 36 ஸ்டேட்டுக்கும் நிதிநிலை அறிக்கையிலே ஒரு அரசுக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும். அதுதான் சட்டம். ஆனால் அந்த விதிமுறையை மீறி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வெறும் 58,000 கோடி மட்டும் நிதி ஒதுக்கி இருக்கிற மோடியை நாங்கள் வஞ்சிக்காமல் கஞ்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி இன்னைக்கு மோடி சொல்லுகிறார்? தோழர்களே, ஒன்றிய அரசு இன்றைக்கு மோடி அரசு பார்த்தீங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டிலே பேரிடரில் பாதித்து பல்வேறு புயல்களை சந்தித்து நாட்டு மக்கள் பட்ட இன்னல்கள் உங்களுக்கு தெரியும். நாங்க ஒன்றிய அரசு கிட்ட வச்சது 45,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம். ஒன்றிய அரசு கொடுத்ததா? கிடையாது. வெறும் 276 கோடி ரூபாய் மட்டும் ஒன்றிய அரசு கொடுத்து விட்டு இதுவரை அந்த நிதி தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. கொடுமை. ஏன்? இதோ பக்கத்தில் இருக்கிறது, விருதுநகர் மாவட்டத்தின் எல்லையாக இருக்கிறது, மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை 2015 எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்ற மோடி கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு செங்கல் கல்லை பதித்து அடிக்கல்லை நாட்டிவிட்டு சென்ற துரோகி மோடி. இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? சரி விடு, இந்த நிதியாண்டில் அந்த திட்டத்திற்கு ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையே அவர்கள் பேசவில்லை. பெரிய கொடுமை. ஏன் இன்றைக்கு இந்தியை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்? தோழர்களே, இன்றைக்கு மோடி எல்லா மாநிலத்திற்கும்
ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். என்ன தெரியுமா? யுஜிசி 2 அறிக்கை டிராப்டை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், ஒரு பேராசிரியராக கல்லூரியிலே போகிறவர்கள் கட்டாயமாக இந்தி படித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை எல்லா மாநிலத்திற்கும் அனுப்பி இருக்கிறார். தோழர்களே, நான் கேட்கிறேன், இதுவரை MPhil படித்த மாணவன், PhD படித்த மாணவன், இவன் கல்லூரிக்கு வேலைக்கு போக வேண்டுமேயானால் இனிமேல் அவன் இந்தி போய் படிக்க முடியுமா? இந்தி போய் படிக்க முடியுமா? மானங்கெட்ட மோடி, எந்த எந்த யோக்கியதையோடு நீ இந்த திட்டத்தை மக்களிடத்தில் கொண்டு வருகிறாய்? நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு 6 ஸ்டேட்டினுடைய கல்வித்துறையினுடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர்கள் கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கோவி செலியன் கூட அதிலே கலந்திருக்கிறார். கலந்திருக்கும் போது அதிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். எக்காலத்திலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாது என்று. சரி, கட்சி ரீதியாக நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றினோம், வேண்டாம் விட்டு. சிறுபான்மை அமைப்பு என்று சொல்லி தமிழ்நாட்டிலே ஒன்று இருக்கிறது. அந்த சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருள் தந்தை அருள் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. எப்படின்னா, சிறுபான்மையினர் தமிழ்நாட்டிலே நடத்துகிற கல்லூரிகளுக்கு அந்த கல்லூரியிலே அவர்களாக பேராசிரியரை நியமிக்கலாம். மத்திய அரசு இதில் தலையிடக்கூடாது. மாநில அரசு தான் துணைவேந்தரை நியமிக்க வேண்டும். பேராசிரியர்களை நியமிக்கிற உரிமை மாநில அரசுக்கு தான் இருக்கிறது. இது எதுக்கு ஒன்றிய அரசு நீ தலையிடுற? நான் கேட்கிறேன். தோழர்களே, இந்திய இவன் எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறான்னா, நவோதயா பள்ளிகள்ல பூரா இந்தியா கொண்டு வர்றான். நவோதயா பள்ளிகள்ல சிந்தித்து பார்க்கணும். தோழர்களே, எல்லாரும் நினைக்கலாம், ஏண்டா திமுக காரை மட்டும் இந்திய எதுக்குறோம் அப்படின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க தோழர்களே, நாங்க 1938 இருந்து இந்திய எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எப்ப? மறைமலை அடிகளார் தந்தை பெரியார் காலத்திலிருந்தே எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் எதுக்குறோம் அப்படிங்கிற செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். தோழர்களே, நாங்கள் 1967 திமுக ஆட்சிக்கு வரும்போது இருமொழி கொள்கையை கொண்டு வந்தோம். இருமொழி கொள்கைனா என்ன? தமிழையும் ஆங்கிலத்தையும் படியுங்கள், வேற எந்த மொழியையும் படிக்காதீர்கள். தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு உலகம் புறம் தமிழ்நாட்டு மாணவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். காலத்தின் அருமை கருதி ஒரு செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் தான் இந்தி படித்திருக்கிறான். தோழர்களே, அவன் இந்தி படித்தவன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பஞ்சு மிட்டாய் வித்துக் கொண்டிருக்கிறான், பாடிப்பூரி வித்துக் கொண்டிருக்கிறான். சிந்தித்து பார்க்கணும். தமிழ்நாட்டு மாணவன் தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்ததால் இன்றைக்கு உலகம் பூரா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு காரணம்? திமுக காரணம். தோழர்களே, ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எதோ பேசுறான், இன்னைக்கு எதோ தலைவரை பேசுறான். 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 5 முறை இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 70 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என் தலைவர் கலைஞர், அவரோடு அரசியல் செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரை இன்றைக்கு சீமான் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறான், அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறான். ஒரு செய்தியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். தோழர்களே, அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் எங்க? அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் டெல்லிக்கு வருகிறார். டெல்லிக்கு வரும்போது அங்கே இந்திரா காந்தி இடத்திலே இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முக்கியமானவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியல் எழுதி கொடுக்கிறார். கொடுக்கும்போது அதில் 60 பேருடைய பெயரை எழுதி கொடுக்கிறார்கள். அதிலே அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் நான் சந்திக்க வேண்டிய தலைவன், எளிமையின் சின்னமாக இருக்கிற பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உதவியாளர் வைரவன் தலைவர் காமராஜரிடத்தில் போய் சொல்லுகிறார், ஐயா, அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் உங்களை சந்திக்க வேண்டுமா? உடனே பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு, நான் சந்திக்க முடியாதுன்னு போய் சொல்றா அப்படின்னு. ஐயா, ஏயா என்னையா அப்படின்னு கைகாலெல்லாம் விடவிடத்திருச்சு. போய் அவர் சொன்னாரு, பெருந்தலைவர் காமராஜர் நிக்சனை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே என்னன்னு கேட்டதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போய் சொல்றான்னு சொல்லிட்டாரு. வைரவன் மறுபடியும் திரும்பி வந்து காமராஜர்கிட்ட கேட்டாரு, ஐயா, நீங்க நல்லா தனியா இருக்கிய,
ஏன் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சனை சந்திக்கலைன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மடப்பல அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவிலே இருக்கிற ஜனாதிபதி நிக்சனை தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஒரு தமிழன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் போது அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் பேரறிஞர் அண்ணாவை சந்திக்கவில்லை. நான் என்ன மைத்துக்கிட அவரை சந்திக்கணும்னு. அதுதான் அரசியல் நாகரிகம்.